ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சாரா பேசுகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸுக்கெல்லாம் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் நான் அதில் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி என்னுடைய மெம்பர்ஷிப்பாக எனக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அதாவது ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ கண்டினியூஸாக இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஸ்டின் கேட்டிருக்கிறது பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பேட்டர்ன் சம்மந்தப்பட்ட கொஸ்டின். முதல்ல பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரே அளவில் நம்ம 4-5 ட்ரெஸ் தைக்கணும், 4-5 ப்ளவுஸ் தைக்கணும் அல்லது 4-5 சுடிதார் தைக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ண முடியாது. அது ரொம்ப வேலை, டைம் வேஸ்ட்டு. அதுக்கு பதிலாக ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஒரு பேட்டர்ன் மேக்ஸிமம் பேட்டர்ன் ஷீட்டில் தான் போட்டு வைப்போம். அது நம்ம சுடிதாருக்கு, ஷர்ட்டுக்கு, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்கர்ட்டுக்கு இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு ரொம்ப லைஃப் வரணும், ரொம்ப நாள் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு எல்லாமே பேட்டர்ன் நல்லா அதுக்கான கார்ட்போர்டு அந்த மாதிரி அல்லது ப்ரௌன் ஷீட்டு இதில் எல்லாம் தான் போட்டு வைப்பாங்க. அதுதான் நம்ம பேட்டர்ன், அதாவது ஒரு மாதிரி. அதை வச்சு நம்ம இன்னும் பல பீசஸ் நம்ம அதில் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் போடுறதுக்கு மெட்டீரியல்லையும் நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது நீங்கள் இப்போ கேட்குறது பேட்டர்ன் வெட்டி வச்சுட்டு தான் போடணுமா, அதுக்கு வித்தியாசம் வராத, பேப்பரில் வெட்டி வைக்கணுமா இல்லை மெட்டீரியலில் வெட்டி வைக்கணுமா, அதில் வித்தியாசம் வராதான்னு கேட்குறீங்க. வித்தியாசம் அப்படிங்கிறது பேப்பரில் நீங்கள் போடும்போது அதனுடைய பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டு நீங்கள் வெட்டுறது முதல் கொண்டு மார்க் பண்ணுறது, நீடில் மார்க் போடுறது, அளவுகள் அதில் எழுதி வைக்கிறது. ஏன்னா ஒரு தடவை அளவை எடுத்துட்டு நீங்கள் அளவெல்லாம் நோட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது என்ன அளவு வச்சோம் அப்படிங்கிறதே தெரியாது. அதனால் ஒவ்வொரு பகுதிக்கும் என்னென்ன அளவு அப்படிங்கிறதையும் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணணும். நீடில் மார்க் போடுறது அந்த இடத்த நீடில் மார்க்கோட விட்டுறக்கூடாது. நீங்கள் பென்சிலில் அல்லது பேனாலே அதையும் மார்க் பண்ணி வைக்கணும். எந்தெந்த இடத்துல என்னென்ன ஆல்ட்ரேஷன்ஸ் வருதோ அதை எல்லாத்தையுமே நம்ம அதில் நோட் பண்ணி வைக்கணும். அப்படி வச்சாதான் அது பேட்டர்ன். அதை வச்சு நம்ம பல இதை அதில் உருவாக்கலாம். அதாவது பல இதை கட்டிங் போடலாம். அதை வச்சு ஆல்ட்ரேஷனும் நம்ம பண்ணிக்கலாம். லென்த் 35 இருக்க பேட்டர்ன் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா இன்னொரு 2 inches ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு ஏரோ மார்க் போட்டு கீழே 2 inches போட்டு ப்ளஸ் போட்டுக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கீழே இன்னொரு 2 inch அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வரும். மேக்ஸிமம் பேட்டர்ன் அப்படிங்கிறது இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் பேப்பரில் போடுறீங்க, நேரடியாக பேட்டர்ன் போடுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒரு நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் போடும்போது நீங்கள் பேப்பர் வேண்டாம், மெட்டீரியலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அப்பப்போ அயன் பண்ணி அதை வச்சு வெட்டும்போது உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும். அதே மாதிரி நேரடியாகவே போட்டு வெட்டிக்கலாமா அப்படின்னா தாராளமாக வெட்டிக்கலாம். அதில் எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். ஏன்னா மேக்ஸிமம் நேரடியாக தான் நம்ம போட்டு வெட்டுவோம். பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு சில வித்தியாசமான உடம்பு சைஸு அளவு பர்டிகுலராக நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய மெஷர்மெண்ட்ஸு அந்த மாதிரி. அதாவது உதாரணமாக இப்போ ஒருத்தருக்கு ஒரு 4 dots வேணும், மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம 3 dots தான் போட்டு கொடுக்குறோம். அவங்க ரெகுலராக நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த 4 dots அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நம்ம மறந்துடுவோம். அதே மாதிரி அவங்களுடைய நேமு, ஃபோன் நம்பர் முதல் கொண்டு நம்ம அதில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொருத்தர் ஒரு கட்டோரி ப்ளவுஸ் தான் ரெகுலராக கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பேட்டர்ன் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுடைய அளவில் லூஸ் டைட் வேணும் அப்படின்னா அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம பண்ணிக்கலாம். மற்றபடி பேட்டர்ன் அதே தான். அந்த மாதிரி அதே மாதிரி ஹை யோக் ப்ளவுஸு எதுக்கு எந்த ஒரு பேட்டர்ன் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் கேட்குறாங்க. நம்ம நார்மலாக ஒரு லைனிங் ப்ளவுஸ் போடுறோம், ஒரு நார்மல் ப்ளவுஸ் போடுறோம், இந்த மாதிரி கட்டிங் போடும்போது நீங்கள் டைரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் எந்த ஒரு பயமுமே வேண்டாம். ஆனால் செப்பரேட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் கேட்குறாங்க, ரெகுலராக அவங்களுக்கு அதுதான் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நீங்கள் பேட்டர்ன் போட்டு வச்சுக்கலாம். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணணும். அந்த பேட்டர்னை நீங்கள் கிளாத் மேலேயோ அல்ல லைனிங் மேலேயோ வைக்கும்போது அதை நகராமல் இருக்கணும், ஸ்லிப் ஆகாமல் இருக்கணும். அதுக்கான குண்டூசி, அது மார்க்கிங் இதெல்லாம் பர்ஃபெக்டாக போட்டு மறுபடியும் ஒரு தடவை அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீடில் மார்க் முதல் கொண்டு, டாட் மார்க் முதல் கொண்டு, நாச்சஸ் முதல் கொண்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட்டிங் போட்டிங்க அப்படின்னா பேப்பராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, டைரெக்டாக போடுற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுடைய கவனம் முழுவதும் அந்த கட்டிங்லேயும் நம்ம போடுற அந்த டிசைன்லேயும் இருக்கணும்.
அதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு சின்ன விஷயத்த அவங்க மாற்ற சொல்லியிருந்தா கூட நம்ம அதை ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக அவங்களுக்கு அதை ப்ராப்பராக பண்ணி கொடுக்கணும். அதனால் பேட்டர்ன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து நார்மலாக போடுற ப்ளவுஸுக்கு டைரெக்டாக நீங்கள் போட்டுக்கலாம். பர்டிகுலராக செப்பரேட்டாக வித்தியாசமாக ஒரு சிலர் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு பேட்டர்ன் போட்டு வச்சுக்கலாம். அப்படி பேட்டர்ன் போடும்போது அதில் என்னென்னலாம் மெஷர்மெண்ட்ஸ் வருது, என்னென்னலாம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் நீடில் மார்க் வருது அப்படிங்கிறத பர்டிகுலராக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ அந்த பேட்டர்ன் எடுத்து பார்த்தாலும் அவங்களுடைய பேர், ஃபோன் நம்பர், அவங்க என்ன கேட்டிருக்காங்க, என்ன ஆல்ட்ரேஷன் நம்ம அதில் பண்ணணுங்கிறது முதல் கொண்டு நீங்கள் அந்த அப்பப்போ அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா லைஃப் லாங் எவ்வளோ வருஷம் வேணாலும் அந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். சேஃப்டியாக நம்ம அதை பேப்பர் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் அந்த மடிப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக, அதாவது அந்த மடிப்பு மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஃபோல்டிங்கில் நம்ம கரெக்டாக போட்டு வெட்ட முடியாது. அதை எப்படி மெயின்டைன் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய லாங் கவர்லையோ எதுலேயோ போட்டு நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கலாம். துணி அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் சுருட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட மறுபடியும் எடுத்து பேட்டர்ன் போடும்போது அதை ஒரு அயனிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும். அதை அப்படியே வச்சு நம்ம ஏற்கனவே இருக்க அந்த ஒரு துணி மேலே வச்சு நம்ம மார்க் பண்ணி அல்லது அப்படியே வச்சு கூட நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு 10 ப்ளவுஸ் ஒரே அளவில் கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போடுவோம். அப்போ அந்த ஒரு ப்ளவுஸ் நமக்கு பேட்டர்ன் தான். அதை வச்சு மற்ற 9 ப்ளவுஸ் நம்ம கட்டிங் போடுவோம். 9 ப்ளவுஸ் ஒட்டுக்கா போட முடியாது. ஒரு 3 ப்ளவுஸோ 4 ப்ளவுஸோ ஒன்றா வச்சு போடலாம். மேக்ஸிமம் நல்ல ஒரு சிசர், நான் யூஸ் பண்ணுற சிசர் அந்த மாதிரி இருக்கும்போது 5 ப்ளவுஸ் வரைக்கும் ஒன்றா வச்சு நம்ம கட்டிங் போடலாம். எந்த ஒரு மெஷர்மெண்ட்ஸ்லையும் வித்தியாசம் வராது. அதுக்கு மேலே வச்சிட்டிங்கன்னா ஸ்லிப் ஆகி அளவுகள் மாறும். 1/4 இன்ச் வரைக்குமே அளவு மாறும். அதனால் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு மாதிரி, அதை நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை எப்படி பண்ணுமோ அது மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதுக்கான டவுட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோஸ், அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்கும். நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.